3 நாட்கள் இடைவேளைக்கு பிறகு வழக்கமான பணிகளை மேற்கொள்ளலாம் என்று அப்பல்லோ மருத்துவமனை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு வார கால சிகிச்சை முடிந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடு திரும்புகிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரம். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த 21ஆம் தேதி முதல் மருத்துவ சிகிச்சையில் இருந்து வந்த முதலமைச்சர் முழுமையாக குணமடைந்திருக்கின்றார். முதலமைச்சர் முழுமையாக குணமடைந்துள்ள நிலையில் இன்று மாலையே, அதாவது இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் தனது இல்லம் திரும்ப இருக்கின்றார். முதலமைச்சர் நலமாக இருக்கின்றார் என்றாலும் 3 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு அவருடைய வழக்கமான பணிகளை மேற்கொள்ளுமாறு மருத்துவர்கள் தரப்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக அப்பல்லோ நிர்வாகம் தங்களுடைய செய்திக்குறிப்பிலே தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த 21ஆம் தேதி நடைபயிற்சிக்கு பிறகாக லேசான தலை சுற்றல் மயக்கம் காரணமாக முதலமைச்சர் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். அவருக்கு பல்வேறு அந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் முதலமைச்சருக்கு மருத்துவ ஓய்வு தேவைப்பட்டது. எனவே அந்த ஓய்வை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தவாறு மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை மருத்துவர்கள் முதலமைச்சரிடம் வழங்கியிருந்தார்கள். அதனை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சரும் அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த 21ஆம் தேதி முதல் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ ஓய்வில் இருந்தார். ஓய்வில் இருந்தாலும் கூட முதலமைச்சர் ஆட்சி பணி தொடர்பாகவும் கட்சி பணி தொடர்பாகவும் பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த ஒரு வார காலமாக மேற்கொண்டவாறு தான் இருந்தார். அதிலும் குறிப்பாக தலைமைச் செயலாளர் தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்தபடி இருந்தார். தலைமைச் செயலாளர் அரசினுடைய பல்வேறு கோப்புகள் தொடர்பாக முதலமைச்சரிடம் ஆலோசனைகளை மேற்கொண்டார். முதலமைச்சரும் பல்வேறு அறிவுறுத்தல்களை அனைத்து துறையினுடைய செயலாளர்களுக்கு வழங்கியிருந்தார். தலைமைச் செயலாளர் மட்டுமல்ல, பல்வேறு துறைகளுடைய முதன்மை செயலாளர்கள் தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்து அரசினுடைய செயல் திட்டங்கள் தொடர்பாக ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வரக்கூடிய அரசின் திட்டங்களில் என்னென்ன மாறுதல்கள் செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சரிடம் பெற்றுக் கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து மூத்த அமைச்சர்களும் அடுத்தடுத்து வருகை தந்து முதலமைச்சரிடம் ஆட்சி தொடர்பாகவும் கட்சி தொடர்பாகவும் அறிவுறுத்தல்களை பெற்று வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் தற்பொழுது முழுமையாக குணமடைந்திருக்கின்றார். இன்று மாலையே இல்லம் திரும்ப இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.